ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சிந்துவும் சிவாவும் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. பீச்சு பார்க்கு மாலுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சுற்றிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கவும், ஒரு சைடு ஐஸ்வர்யாவும் மகா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு சிந்து மேலே ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது, சிவா கூட இந்த சிந்துவும் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நம்ம எப்படியாவது எங்கள் சிந்து சிவா கூட தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக எங்கள் அன்னபூர்ணி கிட்ட போய் நம்ம சொல்லி இந்த சிந்துவை இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் மகா கிட்ட சொல்லவும், மகாவும் இதை கேட்ட உடனே ஆமாம் எனக்கு கண்டிப்பாக அவ சிவா கூட போயிருப்பாளான்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது. நம்ம தெரியாமல் இப்போ அன்னபூர்ணிக்கிட்ட போய் சிந்து சிவா கூட போயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் கண்டிப்பாக அன்னபூர்ணி நம்ம மேலே தான் எங்கே குத்தமே சொல்லுவாள். ஆனால் நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாத மாதிரி கண்டிப்பாக அங்கே சிந்து வந்து சிவா கூட போயிருந்தா அதை கண்டுபிடிச்சி நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் சரிங்கம்மா, நான் இங்கே அன்னபூர்ணியை கூப்பிட்டாங்க, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐஸ்வர்யாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆறுமுகமும் இங்கே சுவாத்தியுமே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டும் இருக்காங்க. முன்னாடி இங்கே பைரவி வந்து 10 ஏக்கர் நிலத்துலையுமே அங்கே கரும்பு விளைக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதுமே இங்கே அன்னபூர்ணியும் சரி பைரவி, நீ எடுத்தா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், நீ அதை பண்ணு, அதுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட ஆறுமுகமும், அம்மா இல்லைம்மா, ஏற்கனவே நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இது கரும்பெல்லாம் போட்டிருக்கம்மா, அந்த நிலத்தில் கரும்பு அந்தளவுக்கு விளையதில்லம்மா, நம்மளுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லியிருப்பாங்க. உடனே இதை கேட்ட பைரவியும், அத்தை இல்லத்தை, எனக்கு 10 ஏக்கர்லேயுமே நான் கரும்பை தான் போட போகிறேன், அதுவும் இல்லாமல் அதுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகுதோ அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், அதுவும் இல்லாமல் அந்த 10 ஏக்கர்லேயுமே நான் கரும்பு தான் விளைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சுவாத்தியுமே, அது அத்தை நீங்கள் ஆறுமுகம் சொல்கிறத தரப்புலேருந்து சொல்கிற ஒரு விஷயத்த நீங்களுமே கேட்கணும், ஏன்னா ஆறுமுகமும் அதில் வந்து அனுபவப்பட்டிருக்காரு, அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நிறையவுமே விவசாயம் பண்ணியிருக்காரு, எல்லாமே அவருக்கு தான் தெரியும். என்னென்னா நீங்கள் அவர் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு ரெண்டுமே நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாத்தியுமே சொல்லுவாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும் சுவாத்தி, இல்லை சுவாத்தி, இங்கே அது பைரவி வந்து எல்லா விஷயத்துலையுமே நல்லா யோசிச்சு தான் நல்ல ஒரு முடிவெடுப்பா, அதுவும் இல்லாமல் அவள் விளைச்சரில் எல்லாமே நல்லா தான் இருக்கும், அவள் நல்லா படிச்சிருக்கிறதுனால எல்லாமே யோசிச்சு தான் அவள் ஒரு முடிவை எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்கே சுவாத்தியுமே அதை கேட்ட உடனே, இல்லத்தை எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு சரியாக படலை, ஏன்னா நீங்கள் ஒரு 5 ஏக்கரில் நீங்கள் இந்த கரும்பை விளைச்சிட்டு கூட இல்லை மக்காசோளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு விதைச்சிங்கன்னா கூட ஒன்றுத்தில் அதில் ஒரு லாபம் இல்லை, நம்ம போட்ட முதல் வரலனாலையுமே இன்னொன்றுத்தில் நம்ம போட்ட முதல் வந்து கண்டிப்பாக வந்துடும். அது மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். மொத்தமும் ஒன்றா போட்டு அது மொத்தமே விளையாமல் போயிடுச்சுன்னா மொத்த நஷ்டமும் நம்மளுக்காக தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாந்தியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட பைரவியும், இல்லத்தை யார் சொன்னாலையும் நான் கண்டிப்பாக நான் கரும்பு தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட பைரவியுமே சொல்லிடுவோம். உடனே அங்கே பைரவியும், சரி பைரவி, நீ அதில் என்ன முடிவு எடுத்தாலையும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன், அதுவும் இல்லாமல் அதுக்கு என்ன செலவோ அதுக்கு முன்னாடியே என்கிட்ட கேளு, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. உடனே இங்கே சுவாத்தியுமே ஆறுமுகத்தை பார்த்து, ஆறுமுகம் எனக்கு இன்னமும் நீ சொல்கிறது எனக்கு கரெக்டுன்னு படுது, அதுவும் இல்லாமல் 10 ஏக்கருமே கரும்பு விதைச்சிட்டு அங்கே ஃபுல்லாக நஷ்டம் ஆகிறத விட நம்ம பாதியாக பிரித்து நம்ம விதைச்சோன்னா அது ஒன்று வரலனாலுமே இன்னொன்று வந்து நம்மளுக்கு கை கொடுத்துரும், அதுவும் இல்லாமல் நம்ம போட்ட இது முதல்ல வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம். ஆனால் பைரவிக்கு புரியாமல் உன் மேலே இருக்கிற வெறுப்புனால அவள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, அதுதான் இந்த கரும்பு விதைக்கிறேன் அதுக்கான நஷ்டத்தை வந்து நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவி சொன்னது ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னா அவள் பைரவி வந்து உன் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படி எப்படி வேணால் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நீ சொன்னதை அவள் கேட்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் அவள் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சுவாத்தியுமே சொல்லுவோம். உடனே இங்கே ஆறுமுகமும், இல்லை சுவாத்தி, எனக்கு என் மேலே இருக்கிற கோவத்தில் எங்கள் பைரவி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் அவளுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தது நான் மட்டும்தான், ஏன்னா அவள் எந்த ஒரு தப்புமே அவள் பண்ணலை, ஆனால் பண்ணாத ஒரு பர்சன் மேலே நான் ரொம்பவே அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் பைரவி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சுவாத்தியும், இல்லை ஆறுமுகம், நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் இருந்தாலையும் கட்டின புருஷனை நம்பாமல் கட்டின புருஷன் மேலே இப்படியெல்லாம் கோவப்படுறது மிகப்பெரிய ஒரு தப்பு, அதுவும் இல்லாமல் ஒரு தேர்டு பர்சன் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை வைக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்புன்னே சொல்லலாம்
சொல்லலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீ அவளுக்காக உயிரே கொடுக்க கூட தயங்க மாட்ட. அதுவும் இல்லாம அவளுக்காக நீ எவ்வளவோ விட்டு குடுத்துருக்க. ஆனா இது எதுவுமே அங்க இது பைரவி வந்து நினைக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறபோது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியுமே சொல்லுவாங்க. உடனே இதை கேட்ட ஆறுமுகமும், இது சுவாதி இந்த விஷயத்த நீ இப்படியே விட்டுரு. பைரவி என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். ஆனா பண்ணானா அவள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவாள். அதுவும் இல்லாமல் அவள் விளைச்சல்ல எல்லாமே நல்லா தான் முளைக்கும். ஏன்னா இப்போ அவள் ஒரே விஷயந்தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் முயற்சி பண்ணி அவள் எனக்கு டிவோர்ஸ் கேட்குறதா எனக்கு ஒரு சைடு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் சஞ்சய் மேலே அவள் முழு நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் தான் அவன் மேலே இவ்வளோ பெரிய கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் அங்கே சஞ்சய் கேடு கெட்டவன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்கள் பைரவிக்கு புரிய வரதான் போகுது. அந்த நாள் வந்து என்னோட மனசை கண்டிப்பாக பைரவி புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து இவன் சுவாதி கிட்ட சொல்லிட்டுறாங்க. சுவாதியுமே சரி ஆறுமுகம், இந்த விஷயத்தில் நீ என்ன வேணால் முடிவு எடுத்துக்கோ. சரி ஏதோ அந்த ஒரு விஷயத்தில் இங்கே பைரவியும் கஷ்டப்படுவா. அவள் வந்து நஷ்டப்பட்டானா அதுக்கான இது உழைப்பையும் ஊதியத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையில் சொன்னேன். மற்றபடி சரி இந்த விஷயத்தில் அவங்க எப்படி வேணால் இருந்து போட்டோம், எனக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். சரி ஓகே ஆறுமுகம், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுவாதியுமே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே வெளியே கேம்பஸ் இன்டர்வியூக்காக போன இங்கே சிந்துவும் சிவாவும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பீச்சு, பார்க்கு, மாலுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே முடிச்சு பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம்லேயுமே ஸ்டே பண்ணுறதுக்காக ரூமே புக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சிவாவுக்கு வந்து உடம்பு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீவராகவும் இருக்குது. முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா சிந்துக்குமே ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. கஷாயமும் வச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. சிவாவுமே அதை குடிச்சிட்டு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது ஜுரத்துலேயுமே படுத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தா சிந்துக்கு வந்து, டாக்டரே என்னாச்சு டாக்டரே, நீ எப்படி களைச்சி போயிட்டா எப்படி, இப்போ உனக்கு இன்டர்வியூலாம் இருக்குது, அதெல்லாம் நீ எப்படி அட்டன் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட வந்து இங்கே சிந்துவுமே கேட்கவும், உடனே சிவாவும் இல்லை சிந்து நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா எனக்கு அதுவே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஐஸ்வர்யாவுமே ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம எப்படியாவது இங்கே சிந்து வந்து இந்த ஊர்லேயே இல்லை, அதுவும் இல்லாமல் சிந்து போய் ஒரு நாள் ஆச்சு, இல்லை சிவா போய் ஒரு நாள் ஆச்சு, அதே மாதிரி சிந்துவும் இங்கே ஒரு நாளாக காணோம். அப்போனா கண்டிப்பாக இங்கே சிந்து வந்து சிவா கூட தான் போயிருப்பா. நம்ம அம்மா கிட்ட சொல்லி கண்டிப்பாக அன்னபூர்ணி கிட்ட நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யாவும் மகா கிட்ட போயிட்டு, அம்மா கண்டிப்பாக இங்கே சிந்து வந்து சிவா கூட தாம்மா போயிருக்கா, நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு சிவா மனசை மாற்றி கண்டிப்பாக சிவா கூட தாம்மா போயிருக்கா, நம்ம இப்படியே விட்டுறக்கூடாதுமா, கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லியே ஆகணும். நம்மளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துனாலோ நம்ம இந்த விஷயத்த வச்சு கண்டிப்பாக அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட ஐஸ்வர்யாவுமே சொல்லிடுறாங்க. உடனே மகாவும், ஆமாய்ஸு நம்ம கண்டிப்பாக இங்கே சிந்துவை நம்ம சும்மாவே விடக்கூடாது, நம்ம நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே சிந்து மட்டும்தான். ஏன்னா சிந்து வந்து இங்கே என்னை வந்து மாட்டி விடலைன்னா, அதுவும் இல்லாமல் எங்கள் எசக்கியை மாட்டி விடலைன்னா நான் இந்த ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக சிக்கிருக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் சிவா வந்து சிந்து மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசத்தினால என்னையுமே வீட்டை விட்டு ஒரு அம்மான்னு கூட பார்க்காம துரத்தி விட்டான் அன்னபூர்ணி கூட சேர்ந்துக்கிட்டு. நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்த அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லி கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்கு முடிவு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே அங்கே வெளியில் சாமானமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு உக்காந்து 2 பேரும் பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கரும்பு விளைக்கிறதா சொல்லிட்டு இருப்பாங்க பைரவியுமே. அதுக்கான ஏற்பாடையும் அதுக்கான கரும்பையுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எல்லார்கிட்டையுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆறுமுகமும் பைரவி ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த 10 ஏக்கர்லேயுமே இங்கே கரும்பு விளைச்சானா கண்டிப்பாக கரும்பு விளையாது, நாமளுமே அந்த கரும்பு விளைச்சி நம்மளுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆச்சு. ஆனால் பைரவியுமே அது விதைச்சி நிறைய லாஸ் ஆகிடுச்சின்னா ரொம்பவே கஷ்டப்படுவா. அவள் சொன்னாலுமே ஏற்றுக்க மாட்டா. நான் என்ன தான் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறதோ, நம்ம பேசாமல் அம்மா கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, அம்மா இங்கே பைரவி எடுத்துக்கிற முடிவு வந்து எனக்கு ரொம்பவே தப்பாக தோணுதுமா, அந்த 10 ஏக்கர்லேயுமே அவள் அந்த கரும்பை விளைச்சானா கண்டிப்பாக அது நஷ்டம் தாம்மா ஏற்படும். அதுவும் இல்லாமல் பைரவி கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுமா, அவள் தான் என்னோட பேச்சை கேட்காம என்னை வந்து
ரொம்பவே கோவமாகவும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் பேச்சை நீங்கள் கேட்டு அவளுக்காக நீங்கள் இந்த விஷயத்தில் சம்மதிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லுவாங்க. உடனே இங்கே ஆறுமுகத்தை பார்த்து அன்னபூர்ணியும், ஆறுமுகம் எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், அதுவும் இல்லாமல் அந்த கரும்பு விளைச்சல் கண்டிப்பாக நல்லா தான் விளையும், இங்கே முன்னாடியே அந்த சூரியகாந்தி பூ அந்த நிலத்துக்கும் அந்த மண்ணுக்கும் செட் ஆகாது, அதுவும் இல்லாமல் விளைச்சா கண்டிப்பாக இங்கே சூரியகாந்தி பூ வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி இங்கே வந்து பைரவி அந்த சூரியகாந்தி பூ போட்டு அதை விளைச்சியுமே காமிச்சா, அதை வந்து மாறன் வந்து அதை மருந்து தெளித்து அதை கருகவுமே வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன, இப்போ கரும்பு விளைக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அப்போ கண்டிப்பாக கரும்பு வந்து விளைக்கும். அதுவும் இல்லாமல் அந்த மண்ணை வந்து டீட்டெயிலாக செக் பண்ணியிருக்கா இங்கே பைரவி. அப்போ செக் பண்ணி அந்த மண்ணில் வந்து என்ன முளையும் என்ன விளையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவிக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த விஷயத்தில் எதுவுமே இன்வால்வ் ஆகாத, அதுவும் இல்லாமல் உனக்கு உடம்பு சரியாகிற வரையும் அந்த நிலத்தை பொறுப்பை வந்து நான் பைரவி கிட்ட தான் கொடுத்துருக்கேன், அதுக்கான பொறுப்பை வந்து பைரவியை ஏற்றுக்கிட்டும், நீ அந்த விஷயத்தில் எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத, நீ எதனா பேசி அங்கே பைரவி இன்னும் தான் உன் மேலே கோவப்படுவா, நீ எதுவுமே பேசிக்காத, அதுவும் இல்லாமல் நீ பட்ட கஷ்டமெல்லாம் அவளும் பட்டால் மட்டும்தான் உன்னோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு அவளுக்குமே புரியும். இப்படிப்பட்ட ஒரு மருமகன் கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, எனக்கு கிடைச்சிருக்கா, நான் கண்டிப்பாக அவளை நான் மிஸ் பண்ண மாட்டேன், அவள் எடுக்கிற முடிவில் நீ எதுக்குமே குறுக்க நிற்காத, அவள் எடுக்கிற முடிவில் எல்லாத்துக்குமே நான் சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிடவும் உடனே ஆறுமுகம் கேட்டுட்டு சரிங்கம்மா, இந்த விஷயத்தில் என்னமோ இங்கே பைரவி லாஸ் ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த சொன்னேன், அப்படி இல்லை அவள் இந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, அதுவும் இல்லாமல் நான் கரும்பு தான் விளைக்க போகிறேன், அதை விளைச்சி நான் நல்லபடியாக வர வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் ஓகே நான் இந்த விஷயத்தில் நான் தலையிடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமும் சொல்லிடுவாங்க. இதை கேட்டதுமே அங்கே அன்னபூர்ணியுமே சைலண்ட் ஆகி போ ஆறுமுகம், நீ இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அமுச்சு விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே சிந்துவும் சிந்துவும் சிவாவும் 2 பேரும் சேர்ந்து ஒரே ரூமில் படுத்துக்கிட்டுமே இருப்பாங்க. உடனே இங்கே குளிர் ஜுரத்தில் அங்கே நடுங்கிக்கிட்டு இருப்பார் இங்கே சிவாவுமே. ஆனால் இங்கே குளிர் ஜுரத்தில் டாக்டர் வந்து ரொம்பவே முடியாமல் நடுங்கிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன தான் பண்ணுறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே பக்கத்தில் படுத்துக்கிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கவும் உடனே நம்ம அவரை ஹக் பண்ணால் கண்டிப்பாக குளிர் ஜுரம் வந்து நின்றுடும். அதுவும் இல்லாமல் இங்கே நம்மளை இங்கே அன்னபூர்ணியத்தை வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்குற வரைக்கும் நம்ம இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசி வச்சுருக்கோம். நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே யோசிக்கவும் உடனே நம்ம இது சிவாக்கு டாக்டருக்கு இப்படி இருக்க நம்மள நம்மலாம் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது, இவருக்கு சரியாகாத மட்டும் தான் நம்ம யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவரை நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிட்டுமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே நார்மல் ஸ்டேஜுக்குமே ஆகுது சிவாக்குமே. உடனே 2 பேருமே படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவி கிட்ட வந்து எங்கள் அன்னபூர்ணியுமே அந்த பொறுப்பையுமே ஒப்படைச்சிருப்பாங்க, அதுக்கான பணமும் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கான ஏற்பாடையுமே டீப்பாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைரவியும். அதுக்கப்புறம் என்ன, ஐஸ்வர்யாவும் மகாவும் 2 பேரும் பேசி முடிச்சுட்டு கண்டிப்பாக சிந்து வந்து சிவா கூட தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணிக்கிட்ட வந்து அக்கா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த விஷயத்த மட்டும் கேளுங்கக்கா, ஏன்னா இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் எனக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்ல வந்த விஷயத்த நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு கிளம்புறேங்கக்கா, அக்கா எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவுமே சொல்லவும் உடனே அன்னபூர்ணியும் மகா நீ என்ன விஷயத்த வந்து சொல்ல வந்திருக்க, மறுபடியும் எதனா ஃப்ராட் தனம் பண்ணிவிட்டு அதை இப்போ வந்து சொல்ல வந்திருக்கியா, இல்லை மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இப்போ எந்த விஷயத்த நீ சொல்ல வந்திருக்க, நீ எனக்கு பண்ண துரோகத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், இங்கே கொலை பண்ணுறவங்கள கூட நம்பிடுவேன், ஆனால் இது மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள நான் என்றைக்குமே நம்ப மாட்டேன், நான் உன் மேலே எவ்வளவோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன், என்னோட பொறுப்பை எல்லாமே உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உனக்கு கொடுக்க அந்த ஒரு தகுதி உங்ககிட்ட கிடையல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் என்னோட மரியாதையிலேருந்து எல்லாமே நான் உனக்கு எல்லாமே கொடுத்தேன், ஆனால் கொடுத்துருந்தோம் நீ இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு அந்த தப்பை தூக்கி இங்கே சிந்து முளைப்போட நீ இவ்வளோ பெரிய பிளான் போட்டுட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்க கிடையாது அப்படின்ற மாதிரியுமே அன்னபூர்ணி சொல்லவும் உடனே எங்கள் மகாவும் அக்கா நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்கக்கா, எங்கள் சிவா வந்து அந்த
அந்த மெடிக்கல் கேம்பஸுக்காக போயிருக்கான் இல்லையா, அதுக்காக இங்கே சிவா கூட இங்கே சிந்து போயிருக்காளோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குக்கா. அல்ல சந்தேகம் இல்லைக்கா, கண்டிப்பாக இங்கே சிந்து வந்து சிவா கூட தான்க்கா போயிருக்கா. அதுவும் இல்லாமல் சிவா போய் ஒரு நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் சிந்து வந்து ஒரு நாளாக நம்ம வீட்லேயே காணோம். அப்படின்னா இங்கே சிந்து எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு நீங்களே நல்லாவே யோசிச்சு பாருங்கள். சிவா மனசை மாற்றி இங்கே சிந்துவு கண்டிப்பாக சிவா கூட தான்க்கா போயிருக்கா. நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்கள், கண்டிப்பாக சிந்துக்கு வந்து சிவா கூட தான் இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லவும், இதை கேட்டதுமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் கேட்குறாங்க இங்கே அன்னபூர்ணியும். மகா, நீ மறுபடியும் இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு தான் வெளியே ஒதுக்கி வச்சேன். ஆனால் இப்போ நான் இந்த கேட்டை விட்டே உன்னை துரத்தி அனுப்பிச்சிடுவேன். ஆனால் நீ சொன்னது உண்மையாக மட்டும் இல்லைனா இருக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்ற மாதிரியுமே இங்கே அன்னபூர்ணி சொல்லவும், உடனே மகாவும், அக்கா சத்தியமாக்கா இங்கே சிந்து வந்து சிவா கூட தான்க்கா போயிருக்கா. நான் சொன்னது மட்டும் உண்மையாக இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிடுங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேன். அப்படி அங்கே சிந்து வந்து சிவா கூட போயிட்டு இருந்தானா அங்கே என்னை இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கோங்க. நான் இந்த கண்டிப்பாக இனிமேல் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன். ஏதோ இந்த சிவாவோட லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே சிந்து அந்த வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவளை இப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு நான் இப்படியெல்லாம் ஒரு தப்பு பண்ணேன். மற்றபடி நான் எந்த ஒரு நோக்கத்துலேயுமே இப்படியெல்லாம் ஒரு தப்பு பண்ணலைக்கா. நீங்கள் முதல்ல இங்கே சிந்து வந்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அங்கே மகாவுமே கிளம்பிடுறாங்க. உடனே மகா வெளியே போனதும் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்த இங்கே அன்னபூர்ணி யோசிச்சு நல்ல ஒரு முடிவை எடுப்பா. அதுவும் இல்லாமல் நம்ம சொன்ன விஷயத்த கேட்டதுமே அவன் மூஞ்சில் அவ்வளோ பெரிய கோவம் தெரிஞ்சிச்சு. ஆனால் கோவம் தெரிஞ்சதோட அங்கே சிந்துவை சிவா கூட பார்த்தானா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளேயே ஏற்றுக்க மாட்டா. கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு துரத்தி அமுச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி எடுக்கிற முடிவை வந்து வெளியே நின்றுக்கிட்டு மகாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அன்னபூர்ணி வந்து யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க உடனே இங்கே சிவாக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க, சிந்துக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் 2 பேருமே ஃபோனையுமே பிக் பண்ண கிடையாது. ஆனால் அங்கே சிவா போன இடம் வந்து நல்லாவே இங்கே அன்னபூர்ணிக்கு தெரியும். தெரிஞ்ச இடத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நேரில் போய் நம்ம பார்த்தே ஆகணும். சிவா கூட சிந்து இருந்தானா சிந்து நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. அதுவும் இல்லாமல் சிவாக்கும் இங்கே சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சிவா மனத்தை மாற்றி இங்கே சிந்து அவ கூட போயிருக்கா. நம்ம அங்கே சிந்துவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பைரவியை கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா பைரவியை கூட்டிகிட்டு போனால் தான் அந்த பிளேஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு கால் பண்ணுறாங்க. பைரவிக்கு கால் பண்ணதும், பைரவி என்னோடய ரூமுக்கு உடனடியாக வரியா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே பைரவியும் கேட்டுட்டு இங்கே அன்னபூர்ணி ரூமுக்குமே வராங்க. அத்தை இன்னச்சத்தை இன்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவி கேட்கவும், உடனே அன்னபூர்ணியும், இல்லை பைரவி இங்கே சிவா வந்து மெடிக்கல் கேம்புக்காக போயிருக்கான். அங்கே அந்த ஒரு இடம் எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம அங்கே போய் இங்கே சிவாவை மீட் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி கேட்கவும், உடனே பைரவியும், அத்தை எதுக்காக அத்தை, அவர் முடிச்சுட்டு இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி ஒரு டைமில் எதுக்காக இங்கே சிவாவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்கவும், உடனே அன்னபூர்ணியும், இல்லை பைரவி அங்கே சிவா கிட்ட அங்கே சிந்து இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. நம்ம அங்கே போய் நேராக அங்கே நம்ம பார்த்தே ஆகணும். நீ கொஞ்சம் கார் இருக்கிறியா, நான் அங்கே போய் அங்கே சிவாவை நான் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே பைரவிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. ஐயோ இங்கே சிந்து வந்து சிவா கூட போயிருந்தானா கண்டிப்பாக மாட்டிப்பாளே, இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்களே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும், இது பைரவி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கார் எடுக்க சொல்கிறாங்க. உடனே பைரவியுமே வெளியே போய் காருமே எடுக்க, உடனே இங்கே மகாவுமே இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்னபூர்ணி வெளியே வரவும், அக்கா நானுமே உங்கள் கூட வரவக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா, நான் ஏதோ தெரியாமல் தான்க்கா பண்ணிட்டேன், உங்கள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டிருக்கேங்க்கா, என்னை கூட்டிகிட்டு போங்கக்கா, நானுமே உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே சொல்லவும், இதை கேட்ட அன்னபூர்ணியுமே சரி நீ பின்னாடி ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டுமே போயிடுறாங்க. உடனே அங்கே சிந்துவையும் சிவாவையும் பார்க்கறதுக்காக இங்கே பைரவி, அன்னபூர்ணி, மகா, ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற சிந்துவும் சிவாவும் கையும் களமும் மாட்ட போகிறாங்க.
மாட்டன உடனே இங்கே அன்னபூர்ணியுமே கண்டிப்பாக இங்கே சிந்துவை வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்க போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த ஒரு கூவத்தில் தான் இந்த வீட்டில் இருந்தே கிளம்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப நாளாக இங்கே சஞ்சய் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சீண்டாமல் இருக்காங்க. அதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு வெடியை வந்து இங்கே பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் போட்டு விட்டுருப்பாங்க. அதையே இன்னும் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. அதையே இந்த வீட்டில் வெடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தினால இங்கே பைரவியும் என்ன இங்கே எனக்கும் ஆறுமுகத்துக்கும் இருக்கிற உறவை இத்தோட முடிச்சு விட்டுருங்க. இதுக்கு மேலே இங்கே ஆறுமுகத்தை கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் அந்த அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட எங்கள் ஆறுமுகமும் பேசியிருப்பாங்க. அம்மா நான் இந்த எந்த ஒரு தப்புமே பண்ணலாமா, அதுவும் இல்லாமல் இங்கே நான் பைரவியை சந்தேகமும் படலை. எல்லா விஷயத்தையுமே எங்கிட்ட சொன்னது இங்கே சஞ்சய் தாம்மா. ஆனால் சஞ்சயை இங்கே நீங்கள் எல்லாரும் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கீங்க. சஞ்சயை நீங்கள் நம்பாதீங்கம்மா. சஞ்சய் கேடு கட்டவாம்மா, அவன் ரொம்பவே ஃப்ராடுக்காரம்மா, அவன் சொல்கிறது எல்லாமே பொய்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகமும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே கேட்காம அங்கே அன்னபூர்ணியும் ஆறுமுகத்தை பகைச்சிட்டு இருந்திருப்பாங்க. உடனே இங்கே சஞ்சய் வந்து நம்ம இப்போ கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் ஒரு குண்டை தூக்கி போட்டால் கண்டிப்பாக பற்றி தகன்னு எரியும். நம்ம கண்டிப்பாக இப்போ ஆறுமுகத்தை மீட் பண்ணி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட போகிறதுக்காக இங்கே வீட்டுக்குமே போகிறாங்க. வீட்லேயுமே யாருமே இல்லை. பைரவியும் அங்கே அன்னபூர்ணியும் சிந்துவை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஆறுமுகம் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு இங்கே சஞ்சயும் இன்னும் ஆறுமுகம் வீட்டில் யாருமே இல்லை, இங்கே பைரவி கூட இல்லை, பைரவி உன்னை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கேட்கவும் உடனே இங்கே ஆறுமுகமும் சஞ்சய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஏற்கனவே எனக்கும் பைரவிக்கும் இவ்வளோ பெரிய விரிசல் ஏற்பட்டதுக்கே நீ தான் காரணம்னு சொல்லிட்டு உன் மேலே நான் பயங்கர கோபமாக இருக்கேன், அதுவும் இல்லாமல் உன்னை கொலை பண்ணுறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் உடனே இங்கே சஞ்சயும் என்ன போலீஸ்காரனவே நீ கை வச்சிடுவியா, ஒரு டைம் நீ சாதாரண கான்ஸ்டபிள் மேலே நீ கை வச்சதுக்கே உன்னை உள்ளே தூக்கிட்டு போய் நெகுன, ஆனால் நீ என் மேலே கை வச்சனா நீ வெளியவே வர முடியாத மாதிரி நான் பண்ணி விட்டுருவேன். ஏதோ இங்கே அன்னபூர்ணி ஆண்டி மூஞ்சை பார்த்து தான் உன்னை நான் வெளியே விட்டேன், இல்லைனா உன் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளி முட்டி தட்டி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே சஞ்சயுமே சொல்லவும் உடனே ஆறுமுகமும் சஞ்சய் நீ என்னத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்னையும் பைரவியும் பிரித்து நீ பைரவியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ நினைக்கிற விஷயம் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. என்னடா கீழே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுவாதியுமே கீழேயுமே இறங்கி வரவும் இங்கே சஞ்சயும் ஆறுமுகமும் பேசிக்கிட்டு இருக்கத நோட் பண்ணுறாங்க. உடனே இங்கே சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை பார்த்து இந்த பார் ஆறுமுகம், நீ இப்போ இல்லை, உனக்கு வயசே ஆனாலையும் நீ சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக இங்கே இருக்கிற பைரவியும் இங்கே இருக்க அன்னபூர்ணி ஆண்டியும் யாருமே உன்னை நம்பவே மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் உன்னை நான் நல்லாவே மாட்டி விட்டேன். அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு கண்டிப்பாக பிரிய தான் போகிறா பைரவி. ஏன்னா அன்னபூர்ணி ஆண்டி சொன்னதுனால மட்டுமே இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா பைரவி. ஆனால் கூடிய சீக்கிரம் அவளுக்கு வேலை வந்து அரேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போக தான் போகிறா. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸுமே அனுப்பிவிடுவா. அதில் பேசாமல் சைன் போட்டுட்டு ஒரு பொட்டையை மாதிரி நீ வீட்லேயே உக்காந்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமான ஒரு வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே சஞ்சயுமே உடனே ஆறுமுகமும் இதை கேட்டதுமே சஞ்சய் நான் உன்னை உயிரோடையே இங்கே குழி தோண்டி புதைச்சிருவேன், என்ன நீ கோவம் ஏற்றி பார்க்காத, ஏதோ நீ போலீஸ்க்கு இது ட்ரெஸ்ஸில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் மேலே கோவப்படாமல் இருக்கேன். ஆனால் நீ மற்ற எம்டி ட்ரெஸ்ஸில் இது மட்டும் வந்துட்டு இருந்தேன்னா உன்னை நான் உண்டிலன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் கிட்ட ஆறுமுகமும் சொல்லுவோம். உடனே சஞ்சய் இதை கேட்டதும் என்ன கொழுப்பு அடங்கி போச்சா, இப்போ தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு, ஆனால் இன்னொரு பிரச்சனை போய் மாட்டி நீ நொந்து நூடுல்ஸ் ஆகிறதுக்குள்ளே நீ எதுவுமே பேசாமல் இருந்தனா உனக்கு நல்லது. ஆனால் நீ எதனா பேசி என் மேலே கை வச்சுட்டனா நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க யாருமே உன்னை ஒரு பொருளை மதிக்க மாட்டாங்க. உன்னை ரொம்பவே அசிங்கமாக ட்ரீட் பண்ணி இந்த வீட்டை விட்டே துரத்துருவாங்க. அது மாதிரி நான் பண்ணி விட்டுருவேன். உன்னையும் இங்கே பைரவியை நான் பிரித்த மாதிரி கண்டிப்பாக எல்லாரையுமே நான் பிரிக்க தான் போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே பைரவியை வரவே விட மாட்டேன். பைரவியை கூட்டிகிட்டு போய் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். நான் பைரவியை கண்மூடித்தனமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன்னா அதுக்கு காரணம் பைரவி மட்டும்தான். பைரவி எனக்காக மட்டும்தான் பிறந்திருக்கா. நீ அங்கே பைரவியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு பைரவி கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழலான்னு மட்டும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே சஞ்சயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் சொல்கிறதெல்லாம் அங்கே மேலே நின்றுக்கிட்டு இங்கே சுவாதி வந்து பார்த்துட்டு அதை வீடியோயுமே எடுத்துக்கிறாங்க. உடனே வீடியோ எடுத்ததும் அந்த ஒரு விஷயத்தை வச்சே கண்டிப்பாக இங்கே சஞ்சய் வந்து கேடு கட்டுவான் அப்படின்றத கண்டிப்பாக நிரூபிக்கலாம். ஆனால் எதர்ச்சியா வந்து இங்கே ஆறுமுகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் பேசினதை மொத்தத்தையும் வீடியோ ரெக்கார்டுமே எடுத்துடுறாங்க இங்கே சுவாதியுமே. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஆறுமுகமும் இங்கே சஞ்சய் இந்த வீட்டை விட்டு நீ உடனடியாக கிளம்பணும், அதுவும் இல்லாமல் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது, நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறியா இல்லையா, இல்லை உன்னை அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா, இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, அதுவும் இல்லாமல் உனக்கு அந்த ஒரு இதையும் இல்லை உனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமும் சொல்லிடவும் உடனே சஞ்சயுமே கேட்டுட்டு, ஆறுமுகம் நீ என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக மனசொடைஞ்சி நான் பண்ண விஷயத்தை யோசிச்சு நான் ஒரு நாளும் நீ அழுகாமல் இருக்கக்கூடாது, அந்த விஷயத்த நினச்சி உருகி உருகி நீ அழுதே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சஞ்சயுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவி அன்னபூரணி மகான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே சிவா இருக்கிற இடத்துக்குமே போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் சிவா ரூம் இருக்கிறத கீழே கேபினில் வந்து அந்த நம்பரையுமே கேட்டுட்டு மேலேயுமே வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்ததும் அங்கே சிந்துவும் சிவாவும் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறத இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.